ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्स्वरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी भाषातदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे. ஹரே கிருஷ்ணா. பக்தர்களாருக்கு இனிமையான மாலை வணக்கம். இன்றைய தினம் ஒரு கீதை வகுப்புக்கு வந்து கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுடைய பணிவான நமஸ்காரம். பகவத்கீதை எளிமையாக கற்றுக்கொண்டு எளிதாக பயிற்சி செய்வதற்கான வழி சில புரோபாடிய பகவத்கீதை உண்மை உருவில் இன்னைக்கு படிக்கிற அத்தியாயம் 2 பதம் 24. அசேத்யோயம் மதக்யோஹயம் அக்லேத்யோ அக்ஷஸ்ய ஏவச நித்யः சர்வகதஸ்தானு அச்சலோயம் சநாதனஹ. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வத்திரு அபே சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் ஜெய். ஜீவாத்மா வெட்ட முடியாதவன், கரைக்க முடியாதவன், எரிக்கவோ உலர்த்தவோ முடியாதவன். அவன் நித்தியமானவன், எங்கும் நிறைந்தவன், மாற்ற இயலாதவன், அசைக்க முடியாதவன், நித்தியமாக மாற்றமின்றி இருப்பவன். ஆத்ம ஞானம், ஆத்மாவை பற்றி விஞ்ஞானத்தை மேலும் இங்கு பகவான் கிருஷ்ணர் வர்ணிக்கின்றார். பகவத்கீதையின் முதல் பாடமே இதுதான் பார்த்தோம். நாம் இந்த சரீரம் அல்ல ஆத்மா. அப்ப ஆத்மாவை பற்றி சொல்லும் போது அசேத்யக மீன்ஸ் we can't make it to pieces. துண்டு துண்டா வெட்ட முடியாது. அசேக்ஷகன துண்டு துண்டா வெட்ட முடியாது. அதாக்யக எரிக்க முடியாது. அதுக்கப்புறம் அக்லேயோ அக்ஷோக்ஷேவச்ச. இது பொருள் மாறுதே, ஒரு நிமிஷம் இருங்க. சரி, அப்போ இங்க ரோபாவுடைய ஆங்கில வெர்ஷன் வந்து நம்ம கம்பேர் பண்ணோம். சரியான டிரான்ஸ்லேஷன் தான். அப்ப இங்க என்னன்னா அசேஷ்யோ அயம் அதாக்யோயம் அக்லேத்யோ அக்ஷோக்ஷேவச்ச நித்யः சர்வகதஸ்தானு அச்சலோயம் சனாதனா. ஜீவாத்மாவை துண்டு துண்டா வெட்ட முடியாது. அசேத்யோயம்னா பீஸ் பீஸா வெட்ட முடியாது. அதாக்யோயம்னா என்ன பண்ண முடியாது, எரிக்க முடியாது. அக்லேயக அப்படின்னா கரைக்க முடியாது. அசோக்ஷக அப்படின்னா உலர்த்த முடியாது. அப்போ ஏன் இதெல்லாம் பண்ண முடியாது? ஏன் ஆத்மாவை நெருப்பால் எரிக்க முடியாது, நீரால் நனைக்க முடியாது, காற்றால் உலர்த்த முடியாது, ஆயுதங்களை கொண்டு வெட்ட முடியாது? ஏன்னா நித்யக சர்வகதஸ்தானு அச்சலோயம் சனாதனா. ஆத்மா வந்து நித்தியமானது. நித்யக சர்வகதா எங்கும் வியாபித்திருக்கு, எங்கும் நிறைந்திருக்கு. ஆத்மாக்கள் எல்லாவுக்கும் நிறைந்திருக்கு. இப்ப நான் ஒரு அறையில உட்கார்ந்து இருக்கேன், நீங்க பாக்குறீங்க, நான் மட்டும்தான் இருக்கேன். உங்க கண்ணுக்கு நான் மட்டும்தான் தெரியுறேன் இல்லையா? ஆனா என்னை சுற்றி நிறைய ஆன்மாக்கள் இருக்கு. அது ஆன்மா கண்ணுக்கு புலப்பட. சிறு அணுலையும் ஆன்மா இருக்கு, வைரஸ்லயும் ஆன்மா இருக்கு, பாக்டீரியால ஆன்மா இருக்கு, கண்ணுக்கு புலப்படாது. இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்லோகத்துல பார்த்தோம் இல்லையா? தலைமுடியோடைய நுனி பாகத்தை பிடிச்சு 10,000 முறை கட் பண்ணா என்ன ஒரு அளவு இருக்கும்போது ஆத்மாவுடைய அளவு. அதனாலதான் நுண்குழாய் இருக்குல்ல, மைக்ரோஸ்கோப் வச்சு கூட பார்க்க முடியல ஆத்மா. மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்கும்போது சில கிருமிகள்லாம் பார்க்கிறோம், வைரஸ், பாக்டீரியா, அதுக்குள்ளேயே ஆன்மா இருக்கு. அதனால ஆத்மா நித்யக, நித்தியமானது. சர்வகதா
ஆத்மா இல்லாத இடமே இல்லை, எல்லா பக்கம் இருக்கு. காற்றுல, நெருப்புல, நீர்ல ஆத்மாக்கள் எங்கும் நிறைந்திருக்கு. நித்திய சர்வகதஸ்தானம் அச்சலோயம். அச்சலா மீன்ஸ் அசைக்க முடியாது. சனாதனா நித்தியமானது. ஆஹ் இந்த சனாதனங்கிற வார்த்தை தான் சமீப காலமா சர்ச்சையாவே போயிட்டு. சனாதனம்னா என்னது? சனாதனம் என்ன? சனாதன தர்மம்னா என்ன? அதுல ஒரு நாத்திகர் சொன்னாரு, சனாதன தர்மம்னா ஆரியர்கள் கொண்டு வந்தது, பிராமணர்கள் கொண்டு வந்தது. அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது. சனாதனம் என்னன்னு யாருக்குமே தெரியல, அதான் பிரச்சனையே. சனாதனம் என்றால் என்ன அர்த்தம்? மாற்றம் இல்லாதது, நித்தியமானது. சனாதனம் என்றால் சனாதனம் என்றால் மாற்றம் இல்லாது நித்தியமானது. அப்போ எதெல்லாம் மாற்றம் இல்லை, எதெல்லாம் நித்தியமானது, அதை தெரிஞ்சு. சனாதனம் என்றால் மாற்றம் இல்லாதது, நித்தியமானது. எதெல்லாம் மாற்றம் இல்லாதது, எதெல்லாம் நித்தியமானது? இந்த உடலில் உள்ளிருக்கும் ஆன்மா சனாதனா. இந்த உடல் இருக்கிற ஆத்மா சனாதனா, நித்தியமானது. ஏன் ஆத்மா சனாதனா நித்தியமானது, மாற்றம் இல்லாதது? இந்த ஆன்மா எங்கிருந்து வந்ததோ அந்த முழுமுதற் கடவுள் நித்தியமானவர். பகவான் கிருஷ்ணர் சனாதனா. பகவான் கிருஷ்ணர் நித்தியமானவர், மாற்றம் இல்லாதவர். அப்ப எதெல்லாம் சனாதனம்? சனாதனம் என்ற வார்த்தையின் அர்த்தம் நித்தியமானது, மாற்றம் இல்லாதது. எதெல்லாம் நித்தியமானது, மாற்றம் இல்லாதது? பகவான் கிருஷ்ணர் நித்தியமானவர், மாற்றம் இல்லாதவர். அவரது உலகம் நித்தியமானது, மாற்றம் இல்லாதது. நாம் ஜீவாத்மாக்கள் நித்தியமானவங்க, மாற்றம் இல்லாதவங்க. பகவானுக்கு நமக்குள்ள உறவு பக்தி தோண்டு சனாதனா, நித்தியமானது, மாற்றம் இல்லாது. அப்ப இந்த நான்கும் நித்தியமானது, மாற்றம் இல்லாது. பகவான் கிருஷ்ணர், அவரது சிறிய அம்சமான ஜீவாத்மா, அப்புறம் அவர் ஆன்மீக உலகம், பகவானுக்கு நமக்குள்ள உறவு சனாதன தர்மம் நித்தியமானது, மாற்றம் இல்லாது. அப்ப சனாதன தர்மம் என்றால் நித்தியமானது, மாற்றம் இல்லாதது. அப்ப சனாதன தர்மம் என்றால் ஜீவேரே சொருபோய் கிருஷ்ணேரே நித்யதாஸ். ஜீவாத்மான உண்மையான சொரூபம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சேவை செய்யும். அப்போ இந்த ஆத்மாக்கள் எதுக்காக படைக்கப்பட்டது? அடுத்த கேள்வி வரும் இல்லையா? ஆத்மாக்களே இறைவன் படைத்தார். ஏன் ஆன்மாக்களை இறைவன் படைத்தார்? ஆத்மாக்கள் படைக்கப்பட்டது இறைவனின் சேவைக்காக. ஆத்மாக்கள் படைக்கப்பட்டது ஒரே நோக்கம்தான், இறைவனின் சேவைக்காக தான், பகவானது சேவைக்காக தான். அதனாலதான் கிருஷ்ணா நித்தியமானவர், நாமளும் நித்தியமானவங்க. கிருஷ்ணா ஆன்மீகமானவர், நாமளும் ஆன்மீகமானவங்க. நித்யோ நித்யானாம் சேதன சேதனானாம் ஏகோ பகுநாம் யோ விததாதி காமான். அவர் ஒருவரே நம்ம எல்லோரையுடைய விருப்பத்தையும் பூர்த்தி செய்யறார். இக்காலே ஈஸ்வர கிருஷ்ண ஆரசப பிரித்யா. ஒரு ஈஸ்வரன் பகவான் கிருஷ்ணர், மற்றவர்கள் அவருடைய சேவகர்கள். அப்ப இங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னு சொன்னா, சனாதனம் என்றால் நித்தியமானது, மாற்றம் இல்லாதது. நித்திய சர்வகதஸ்தானூர் அச்சலோயம் சனாதனா. ஆத்மா நித்தியமானது, எங்கும் வியாபித்திருப்பது, நிலையானது, நீடித்திருப்பது, அப்புறம் மாற்றம் இல்லாது. அப்போ கிருஷ்ணா நித்தியமானவர், கிருஷ்ணாவுடைய ஆன்மீக உலகம் நித்தியமானது, ஜீவாத்மா நாமளும் நித்தியமானவங்க, இறைவனுடைய சிறிய அம்சம். அந்த சனாதனங்கிற வார்த்தை பகவத்கீதையில 2-3 இடத்துல பார்க்கலாம். இப்ப இந்த ஸ்லோகத்துல சொல்றாரா, 2ஆம் அத்தியாயம் 24ஆம் ஸ்லோகத்துல பகவான் சனாதனம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. அதே போல 15ஆம் அத்தியாயம் 7ஆம் ஸ்லோகத்திலே பகவான் சனாதனம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறார். மமே வாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனா மனசஷ்டானி இந்திரியாணி பிரகிருதி ஸ்தானி கர்ஷதி. இந்த ஜீவாத்மாக்கள் அனைவரும் என்னுடைய சிறிய அம்சம். இந்த உலகத்துல காணக்கூடிய, இந்த உலகத்துல பிரபஞ்சத்துல காணக்கூடிய எல்லா ஜீவாத்மாக்களும் எனது சிறிய அம்சம். மமை வம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனா, நித்தியமானவன். ஆனா பிரச்சனை என்ன ஆயிடுச்சு? நாம நித்தியமானவங்க தான், ஆனா மனம் உட்பட 6 புலன்களால் கஷ்டப்பட்டு இருக்கோம். எப்ப இந்த ஜட உடல் எடுத்துக்கிட்டோமோ, இந்த ஜட உடல் எடுத்ததுல இருந்து மனம் உட்பட 6 புலன்களால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ நித்தியமானது அப்படிங்கிற வார்த்தைக்கு நேரானது நித்தியமற்றது, நிரந்தரம் இல்லாதது. இந்த ஜட உலகம் நிரந்தரம் இல்லாதது, நித்தியமற்றது. இந்த ஜட உடல் நிரந்தரம் இல்லாதது, நித்தியமற்றது. இங்க செயல்களுடைய செயல்கள் நிரந்தரமானதல்ல, நித்தியமற்றதல்ல. அப்போ ஆன்மீக உலகத்துக்கு நேர்மாறானது பௌதிக உலகம். ஆன்மீக உலகம் நித்தியமானது, பௌதிக உலகம் நிலை இல்லாதது, நிரந்தரமற்றது. ஆன்மீக உடல் ஆன்மீகமானது, பௌதிக உடல் நிரந்தரம் இல்லாதது.
ஜீவாத்மா நித்தியமானவன், இந்த உடல் அழியக்கூடியது. இப்படி இந்த ஜட உலகத்துல தோன்றி மறையக்கூடிய தற்காலிகமா இருக்கக்கூடிய இந்த ஜட உலகத்துல தற்காலிகமா ஒரு உடல் எடுத்துக்கிட்டு தற்காலிகமா இன்ப துன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டு நம்ம அறியாமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் உண்மை. இதுதான் இங்க முதல் பாடமே. அப்போ எங்க போனா திரும்ப வரமாட்டோமோ அந்த இடத்துக்கு திரும்ப போகும். நதத்வாசேதே சூரியோ ந சாங்கோ ந பாவகா என் தத்வான நிவர்த்தந்தே தத்தாம பரமம்மா. அர்ஜுனா, இந்த உலகத்தில் சூரியன் தேவையில்லை, சந்திரன் தேவையில்லை, மின்சாரம் தேவையில்லை, அங்க போனா திரும்ப இங்க வர வேண்டியது. இந்த போயிட்டு வர்ற வேலையில போயிட்டு திரும்ப வர வேலையில இல்ல, போனா திரும்ப வரக்கூடாது. அதனால முதல்ல இறைவனது சாம்ராஜ்யத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இறைவனது சாம்ராஜ்யம் நித்தியமானது, இறைவன் நித்தியமானவர், நாம நித்தியமானவங்க, நமக்கு அவருக்குள்ள உறவு, அன்பு தோண்டு, பக்தி தோண்டு நித்தியமானது. அதான் சனாதன தர்மம், மாற்றமில்லாத நித்தியமான தர்மம். இந்த சனாதன தர்மத்துல யாரா இருந்தாலும் இறைவனுக்கு அன்பு செய்ய வேண்டும். அதனாலதான் சனாதன தர்மம். அது பிராமணரோ, சத்திரியரோ, வைசியரோ, சூத்திரோ, குண கர்ம விபாசக, குணத்தின் அடிப்படையிலும் தொழிலின் அடிப்படையிலும் ஒருத்தர் பிராமணரா இருந்தாலும் சரி, சத்திரியராக இருந்தாலும் சரி, வியாபாரியா இருந்தாலும் சரி, சூதரா இருந்தாலும் சரி, இறைவனோடு அன்பு செய்ய வேண்டும். அப்புறம் மாணவர் வாழ்க்கை பிரம்மச்சரியம், கிரகஸ்தன், வரண பெற்ற சன்னியாசி. அவர் பிரம்மச்சாரியோ, குடும்பஸ்தனோ, இல்ல இல்லறத்திலிருந்து ஓய்வு பெற்றவனோ, சன்னியாசியோ யாரா இருந்தாலும் பகவானுக்கு அன்பு செய்ய வேண்டும், பகவானுக்கு நன்றி செய்ய வேண்டும். அதுதான் சனாதனம். அதனால இங்க ரொம்ப அழகான விளக்கம் ஆத்மாவை பற்றி. ஆத்மா எங்கும் நிறைந்தவன். ஆத்மா இல்லாத இடமே இல்லை. காற்றுல, நெருப்புல கூட உயிர் வாழ முடியும். அது எப்படி ஆத்மா நெருப்புல உயிர் வாழ முடியும்? ஏன்னா நெருப்பால ஆத்மாவை எரிக்க முடியாது. நெருப்பால் ஆத்மாவை எரிக்க முடியாது. அப்ப சூரிய கோலம் நெருப்பாலானது. அங்கேயும் ஆன்மாக்கள் இருக்கின்றன. அவங்களோட உடல் வந்து ஃபயர் ப்ராமினென்டா இருக்கு, நெருப்பு தன்மையாலான உடல். இப்ப நம்ம இந்த ஜட உலகத்துல இருக்கிறோம். நம்ம பௌதிக உலகத்துல இருக்கிறதுனால நம்முடைய உடம்பு வந்து பஞ்சபூதங்களானது. என்னுடைய சரீரத்துல 5 பூதம்: நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த பஞ்சமகா பூதத்திலானது என்னுடைய உடல், அதாவது பௌதிக உடல். அதாவது இறந்ததுக்கு அப்புறம் மண்ணுல போடுறாங்க, நெருப்புல போடுறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா சூரிய கோலத்துல உயிர்வாளிகள் இருக்காங்க. அந்த சூரிய கோலத்துல உயிர்வாளிகளுக்கு அங்கு வாழ்றது தகுந்த மாதிரி உடல் இருக்கு. இப்ப பாருங்க, உதாரணத்துக்கு அமெரிக்கா மாகாணத்துல இருக்கிறவங்க இந்தியா வந்தா வாழ்றது கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவங்க குளிர் பிரதேசத்துல வாழ்ந்து பழகிட்டாங்க. அமெரிக்காவில் இருக்கிற அமெரிக்கர்கள் இந்தியா வந்து அவங்க தோல் வியாதி எல்லாம் வந்து, ஏன்னா இங்க இருக்கிற வெயில் அவங்களால தாங்க முடியும். அப்ப கொஞ்சம் சமயம் ஆகும். இங்க இருக்கிற சூழ்நிலையில வந்து அந்த உடல் மாற்றம் ஏற்படுறதுக்கு இங்க கொஞ்சம் சமயமாகும். ஏன்னா அமெரிக்கால இருந்து வந்து இந்தியாவில தங்குறது கஷ்டமா இருக்கு. அந்த தோல் வியாதியில அவர் ஒத்துக்க மாட்டேங்குது. அதே மாதிரி இந்தியர்கள் அமெரிக்கால போய் அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வாழ்றது கஷ்டம். அப்ப இந்த ஜட உலகத்திலேயே ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போய் வாழ்றதுக்கு என்னோட உடம்பு எனக்கு உடம்பு வந்து அனுசரிக்க வேண்டியது அந்த சூழ்நிலை. அதே போலதான் ஆத்மா ஒரு கிரகத்திலிருந்து இன்னொரு கிரகத்துக்கு போகணும், அந்த உலகத்துல வாழ்றதுக்கு தகுந்த உடல் தேவை. இப்போ முதலையை மீன் வந்து தண்ணியில வாழணும், அது தகுந்த உடல். நான் தரையில வாழணும், அது தகுந்த உடல். ஆனா இந்த ஆமை, முதலை, நத்தை, நண்டு இதெல்லாம் தண்ணியிலையும் வாழ்றது, தரையிலையும் வாழுது. பாத்து, கொக்கு இதெல்லாம் தண்ணியிலையும் வாழுது, தரையிலையும் வாழுது. கிங்ஃபிஷர், இது மாதிரி சில மிருகங்கள் வந்து தண்ணியிலையும் வாழக்கூடியது, தரையிலையும் வாழக்கூடியது. சில மிருகங்கள் தண்ணியில மட்டும் வாழக்கூடியது, சில மிருகங்கள் தரையில மட்டும் வாழக்கூடியது. அப்போ அந்தந்த விலங்குக்கு தகுந்த, அந்தந்த உயிரினத்துக்கு தகுந்த மாதிரி உடல் கிடைச்சிருக்கு. காரணம் கர்மனா தெய்வ நேத்திரேன ஜென்தத்தை கோபபத்தி. ஒருத்தருடைய கர்ம வினை கேட்டாற் போல உடல் கிடைச்சிருக்கு. இப்ப சூரிய கோலத்தில் உயிர்வாளிகள் இருக்காங்க. அவங்க உடல் வந்து நெருப்பு தன்மையா இருக்கு, ஃபயர் ப்ராமினென்டா இருக்கு. அந்த நெருப்பு தன்மையான உடல் எடுத்துக்கிட்டாங்க சூரிய கிரகத்துல போய் வாழ முடியும். இந்த உடலோட நம்ம சூரிய கிரகத்துக்குள்ள போக முடியாது. இதே உடலோட தேவலோகத்துக்கு போக முடியாது. அப்ப அந்த தேவலோகத்துல வாழ்றதுக்கு தகுந்தாற் போல ஒரு புண்ணியமான, அந்த தேவலோகத்துக்கு போய் வாழ்றதுக்கு தகுந்த மாதிரி ஒரு புண்ணியமான உடல் எடுத்துக்க வேண்டியது. அதான் இங்க கவனிக்க வேண்டிய பாயிண்ட். हरे कृष्णा। रंद्राज भगवत गीता की जय, श्री प्रभुपाद की जय।